பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை எடுத்து நம்ம தேவைகளை முன்வைத்து கொண்டு வருகிறோம். தினம் தினம் நமக்கு நிறைய தேவைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு அமல்களின் மூலமாக நம்ம முன்வைக்கும் போது நாம் அதனுடைய பலனை சீக்கிரமாக அடைந்து கொள்ள முடியும். நாமளே அதுக்கு முன்னுரிமை கொடுக்காம அமலை செய்யாம இருந்தா அதனுடைய பலனை நாம் எப்படி அடைந்து கொள்ள முடியும்? அதனாலதான் நம்ம தினமும் ஒரு இபாதத்தை முன்வைத்து நம்ம துவா செய்து வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம், திக்ருகள்லாம் ஓதும் போது நமக்கு தெரிஞ்ச திக்ருகள்னா சுபஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் அக்பர் இதெல்லாம் தான் ஓதுவோம். அந்த திக்ருகள்லயே இன்னும் மிகைக்கக்கூடிய நன்மை உள்ள திக்ருகள் இருக்கு. அதாவது அதே வார்த்தைகள், அந்த வார்த்தைகளோடு ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சேர்ந்து வரும். ஆனா அது பார்த்தோம்னா நம்ம சுபஹானல்லா ஓதுவதை விட சிறந்ததா இருக்கும், அல்ஹம்துலில்லா ஓதுவதை விட சிறந்ததா இருக்கும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திக்ர் என்ன தெரியுங்களா? நம்ம அல்ஹம்துலில்லா சாதாரணமாக ஓதுறோம்ல, அதை விட பன்மடங்கு எண்ணியே பார்க்க முடியாத அளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வார்த்தையை சேர்த்து ஓதுனோம்னா அதனுடைய மதிப்பே உயர்ந்துவிடும். அந்த திக்ரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம முதல்ல ஏன் அல்ஹம்துலில்லாவை எடுத்து நம்ம சொல்றோம்னா, ஏன் சுபஹானல்லாவுக்கு அல்லாஹ் அக்பருக்குலாம் இல்லையானா அதுக்கும் இருக்கு. ஆனா அது எல்லாத்துக்கும் மேல அல்ஹம்துலில்லா அப்படிங்கக்கூடிய வார்த்தைங்கிறது அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தை. அல்லாஹ்வை நம்ம நன்றி செலுத்துறதுக்கே நம்ம அல்ஹம்துலில்லா தான் சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான், அடியார்களே நீங்க நன்றியுள்ள அடியார்களாக இருக்க வேண்டும். அதுலயும் நீங்க நன்றியுள்ள அடியார்களாக இருக்கும் காலமெல்லாம் உங்களை நான் வேதனை செய்யவே மாட்டேன். அதே போல நன்றியுள்ள அடியார்களுக்கு நான் நிகமத்துகளை வாரி வாரி வழங்குவேன்னு சொல்றான் அல்லாஹ். சுபஹானல்லாஹ். அப்படின்னா நம்ம எத்தனையோ தேவைகளை கேட்டுட்டு இருக்கோம். அப்ப நம்ம பார்த்தோம்னா அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதன் மூலமாக நமக்கு தேவைகளை அல்லாஹ் வாரி வாரி நமக்கு என்ன பண்ணுவான், கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனால இன்னைக்கு அல்ஹம்துலில்லாவோடு சேர்ந்து இந்த ஒரு வார்த்தையும் சேர்த்து ஓதுங்க. அந்த வார்த்தையில அல்ஹம்துலில்லாஹி கசீரா. இதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ்னா அல்லாஹ்வே புகழக்கூடியவன்னு அர்த்தம். கசீரானா இன்னும் மென்மேலும் அதிக அதிகமாக அர்த்தம். இப்ப ஒரு தடவை ஒருத்தவங்களை பாராட்டுறதுக்கும் அதுலயே நீங்க தான் எல்லாத்தையும் விட சிறந்தவங்க, முடிவே இல்லாம போய்கொண்டே இருக்கும்னு சொன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அர்த்தம் தான் பாத்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹி கசீராக்கு. அப்ப தனியா அல்ஹம்துலில்லாஹ்னா அல்லாஹ்வே நம்ம எல்லா புகழும் உனக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை சொல்ற மாதிரி இருக்கும். கசீரானா இன்னும் அதுல உயர்ந்த உயர்ந்த புகழ் எல்லாம் அல்லாஹ்விற்கே சொந்தமானதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இது பாத்தீங்கன்னா ஒரு சஹாபி இந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த சமயத்துல பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த வார்த்தையை கேட்டு நாங்க ஆச்சரியப்பட்டேன், வானத்தின் கதவுகள் திறந்தது, இதனுடைய நன்மை மிகவும் கனமானதுன்னு சொல்லிட்டு நமக்கு காட்டி கொடுத்திருக்காங்க. அதனால இந்த வார்த்தையை இன்னைக்கு நம்ம ஓதி விட்டு நம்மளுடைய தேவையை முன்வைக்கலாம். இப்ப இந்த வார்த்தையை ஒரு 5 நிமிஷம் ஓதிக்கலாம். கேட்ட உடனே அமல் செய்யறதா நமக்கு அந்த பலனை உடனே பெற்றுத்தரும். அதுவும் அனைவரும் சேர்ந்து செய்யும்போது இன்னுமே சிறப்பாக இருக்கும். நீங்க தனிமையில இன்னும் அதிகமான முறை ஓதிக்கோங்க. எண்ணிக்கை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கிடையாது. திக்ரை பொறுத்தளவுக்குலாம் நீங்க 100 முறை ஓதலாம். இல்ல நான் எண்ணிக்கையே இல்லாம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓதுறேன்னா மனதார உட்கார்ந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஓதி விட்டு நம்ம துவா செய்யலாம். இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ஓதலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மத்தவங்களும் பார்த்து பலனடையட்டும். வாங்க ஓதலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, 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 அல்ஹம்துலில்லாஹி கஸீரா,
الحمد لله كثيرا 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 الحمد لله كثيرا
அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்ஹம்துலில்லாஹி கஸீரா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போது உங்களுடைய தேவைகளை வந்து நீங்க அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொள்ளுங்க. அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் சிறந்ததையும் சிறந்ததை தருவானாக. நம்முடைய இந்த இபாதத்திற்கான நற்கூலியை வழங்கி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். தினமும் ஒரு புது இபாதத் போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பார்த்து வருவதற்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.